ஸ்கெட்ச் போட்ட பும்ரா தச்சு விட்ட ஆஸ்திரேலியா. வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 7. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. ஒரு பக்கம் ஐபிஎல் ஆக்ஷன் நேற்று முடிவடைஞ்சிருக்க. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான டிஜிடி சீரிஸோட முதல் டெஸ்ட் மேட்சும் நேற்று வெற்றிகரமாக முடிவடைஞ்சிருக்கு. அது இந்தியாவுக்கு சாதமாக முடிவடைஞ்சிருக்கு. என்ன நினைச்சுன்றதை வேகமாக பார்த்துருவாங்க. டாஸ் ஜெயிச்ச இந்தியன் ஸ்டாண்டிங் கேப்டன் ஜஸ்பிரித் பும்ரா பேட்டிங் பண்ணுறோன்னு சொல்ல ஆஸ்திரேலியா பவுலிங்கில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாங்க. இந்தியாவுடைய ஓப்பனர் ஜெய்ஸ்வாலும் அடுத்து வந்த படிக்கலும் ரன்னதும் எடுக்காமல் கிளம்ப கோலி 5 ரன்னுக்கு கிளம்பி கையை விரிச்சிட்டாரு. பின்னாடி பந்து கூட ராகுல் ஜோடி சேர்ந்து ஆட்டத்தை நகர்த்தலான்னு பார்க்கும்போது 26 ரன்ல ராகுலுக்கு பேட்டில் படாத கீப்பர் கேட்சை கொடுத்து கிளப்பி விட்டாங்க. பின்னாடி பந்து கூட சுந்தர் ஜோடி சேர சுந்தர் 4 ரன்னுக்கு கிளம்ப அடுத்தது டெபிட்டான் நிதிஷ் ரெட்டி அதிரடியாக விளையாடுற முயற்சியை தொடங்கினார். 11 ரன் இருக்கும்போது ஈஸியாக ரிவ்யூ போட்டு அவுட் எடுத்துக்கலான்ற சூழலில் ரிவ்யூ போடாமல் விட்ட ஆஸ்திரேலியன் டீம் நிதிஷ் ரெட்டியை அவுட் பண்ணுற சான்ஸை கோட்டை விட்டாங்க. அதை தொடர்ந்து பந்து 37 ரன்னையும் நிதிஷ் ரெட்டி 41 ரன்னையும் அதிரடியாக வெளுத்து கட்டி எடுக்க பின்னாடி வந்த டெய்லண்டர்கள் வந்த வேகத்துக்கு சுற்றி விட 49.4 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடிச்ச இந்தியன் டீம் வெறும் 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆச்சு. பேட் கமின்ஸும் ஹேசல்வுட்டும் மேஜர் டேமேஜஸாக இருந்தாங்க. அடுத்தது இந்தியன் டீம் பவுலிங்கை எடுக்க ஆஸ்திரேலியன் டீமுக்கு அவங்க வாங்கின அடியை அப்படியே திரும்ப கொடுத்தாங்க. ஓப்பனிங் இறங்கின மெக்ஸ்வீனியை பும்ரா 10 ரன்னுக்கு கிளப்பி விட பின்னாடியே சிராஜ் தன்னுடைய கைவரிசையை சிறப்பாக காட்ட ஆரம்பித்தார். டைட்டாக பவுலிங் போட்டுட்டு இருந்த சிராஜுக்கு பக்கபலமாக பும்ரா அடுத்து கவாஜாவை 8 ரன்னுக்கும் ஸ்டீவ் ஸ்மித்தை கோல்டன் டக்காமும் அடுத்தடுத்து கிளப்பி விட 52 பாலாடி 2 ரன்னு அடிச்சிருந்த லபுஷேனை சிராஜ் கிளப்பி விட்டார். பின்னாடியே மிச்சல் மார்ஷை 6 ரன்னுக்கு சிராஜ் தூக்கிவிட ஆஸ்திரேலியா வந்து தெளிக்க ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து கேரி 21 ரன்னுக்கும் கமின்ஸ் 3 ரன்னுக்கும் பும்ராவுடைய பந்து வீச்சில் அடுத்தடுத்து அவுட் ஆக ஸ்டார்க் மட்டும் போராடி 104 பந்துகள் சர்வை பண்ணி 25 ரன்கள் எடுத்து ராணாவுடைய விக்கெட்டாக மாறினார். அதிரடியாக விளையாடுவார்னு எதிர்பார்த்த டிராவிஸ் ஹெட் ராணாவுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விக்கெட்டா ஸ்டெம்பை பறி கொடுத்து வெளியேறினார். இப்படி ஆஸ்திரேலியன் டீம் வெறும் 51.2 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடிச்சு 104 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆச்சு. அதை தொடர்ந்து மீண்டும் இந்தியன் டீம் பேட்டிங் வர இந்தியாவுடைய கை படிப்படியாக ஓங்க ஆரம்பிச்சது. நிதானமாக விளையாடின ஜெய்ஸ்வால் ராகுல் கூட்டணி மொதல் விக்கெட்டுக்கு 200 ரன்னுக்கு மேலே ஜோடி சேர்க்க 77 ரன்ல ராகுலும் 161 ரன்ல ஜெய்ஸ்வாலும் அவுட் ஆனாங்க. ஒன் இறங்கின படிக்கல் 25க்கும் அடுத்து பின்னாடி வந்த பந்து ஜூரல் 2 பேரும் 1 ரன்னுக்கும் அவுட் ஆனாலும் ஒரு பக்கம் நங்கூரம் போட்டு நிலச்சி நாடினாரு கோலி. அதை தொடர்ந்து கோலியும் அதிரடியை கையில் எடுக்க சுந்தர் நங்கூரம் போட இன்னொரு பார்ட்னர்ஷிப் டெவலப் ஆச்சு. சுந்தர் 29 ரன்னுக்கு அவுட் ஆனாலும் டெபிட்டான் நிதிஷ் ரெட்டி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் காட்டின அதிரடியோட பாக்கிய செகண்ட் இன்னிங்ஸில் வச்சு செய்ய ஆரம்பிச்சாரு. 27 பால்ல 38 ரன்னை வெளுத்துக்கட்ட இன்னொரு பக்கம் கோலி சிறப்பாக விளையாடி 143 பந்தில் சதம் போட்டு டீமுடைய ஸ்கோரை 487 உயர்த்த இந்தியா டிக்ளேர் பண்ணி 534 ரன்னை டார்கெட்டாக கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து ஆஸ்திரேலியன் டீம் பேட்டிங்க்கு வர 3வது நாள் கடைசியிலேயே 3 விக்கெட்டை இழந்து 12 ரன்னுக்கு தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது ஸ்மித்தும் ஹெட்டும் ஜோடி சேர்ந்து ஆட்டத்தை நகர்த்துவாங்கன்னு பார்த்தா ஸ்மித் கையை விரிக்க பின்னாடி மிச்சல் மார்ஷ் கொஞ்சம் கை கொடுத்தாரு. அதிரடியாக விளையாடின ஹெட் 89 ரன் எடுத்து பும்ராவுடைய பந்து வீச்சில் அவுட் ஆக அடுத்தது 47 ரன் எடுத்திருந்த மிச்சல் மார்ஷை நிதிஷ் ரெட்டி தன்னுடைய முதல் டெஸ்ட் விக்கெட்டாக மாற்றினார். அடுத்தது ஒரு பக்கம் கேரி போராட இன்னொரு பக்கம் வர வீரர்கள் எல்லாம் வரதும் போகிறதுமா இருக்குன்னு சொல்லி 58.3 ஓவர்கள் மட்டும் ஆடின ஆஸ்திரேலியன் டீம் வெறும் 233 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆச்சு. சிறப்பாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டையும் செகண்ட் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டையும் கைப்பற்றின பும்ரா அது மட்டும் இல்லை கேப்டன்சியில் கலக்கின பும்ராவுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி ஆஸ்திரேலியா இந்தியா முதல் டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா 1-0 அப்படின்னு சொல்லி லீட் எடுத்து நிற்கிறாங்க. இன்னும் 4 டெஸ்ட் மேட்ச் வர இருக்க சூழலில் அடுத்து விளையாட போகிற டெஸ்ட் அடிலைடில் பிங்க் பால் டெஸ்ட். எக்ஸாக்டாக சொல்லணும்னா இதே அடிலைட் கிரவுண்டில் இதே மாதிரி ஒரு பிங்க் பால் டெஸ்ட்டில் தான் இந்தியா போன முறை 36 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி 2-1 சொல்லி சீரிஸ் ஜெயிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே இந்தியாவுடைய அடி வேறு மாதிரி இருந்திருக்கு. ஆஸ்திரேலியா அதனால் டச்சை இழந்து போய் இருக்கிறாங்க. இப்போது ஐபிஎல்லுடைய ஆக்ஷனுக்கு வேகமாக வந்துடுவோம். முதல் நாள் ஐபிஎல் ஆக்ஷனில் பந்த் 27 கோடிக்கு எல்எஸ்ஜிக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் 26.75 கோடிக்கு பஞ்சாபுக்கும் போயிருக்கிறாங்க. கேகேஆருக்கு திரும்பி இருக்கிறார் வெங்கடேஷ் ஐயர். ஆனால் அவர் இந்த முறை அவர் பெற்றிருக்கக்கூடிய தொகை 23.75 கோடி. நிறையா எதிர்பார்ப்பான வீரர்கள் நல்ல தொகைக்கு போயிருக்கிறாங்க. கேஎல் ராகுல் 20 கோடி போவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 14 கோடிக்கே அவரை டெல்லி கேபிட்டல்ஸ் மடக்கி எடுத்துட்டாங்க. நடராஜன் 11.5 கோடிக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போயிருக்கிறாரு. அஸ்வின் 9.75 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு திரும்பி இருக்கிறாரு. இப்படி நிறைய வீரர்கள் அவங்களுடைய முன்னாள் டீமுக்கு திரும்பி இருக்கிறதும் நிறைய வீரர்கள் முன்னாடி ஆடின டீம்ல இருந்து வேற ஒரு டீமுக்கு மாறி இருக்கிறதும் சொல்லி நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு தனித்தனி டீமுக்கான ரிவ்யூ வீடியோஸாக இப்போ வர நாட்களில் பார்க்க இருக்கிறோம். இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா ஐபிஎல்ல ஒரு ஸ்டார் பிளேயராக இவ்வளவு நாளாக வளம் வந்துட்டு இருந்த டேவிட் வார்னர் அன்சோல்டு, ஐபிஎல்ல வளர்த்தெடுக்கப்பட்ட மயங்க் அகர்வாலும் அன்சோல்டு, போன வருஷம் பயங்கர டிமாண்டாக இருந்த டேரல் மிச்சலும் அன்சோல்டு,
இப்படி சொல்லி நிறையா அன்சோல்டு வீரர்களுடைய லிஸ்ட்டும் பெருசாகவே இருக்குது. இது எல்லாத்தையுமே வர நாட்களில் தனித்தனி வீடியோக்களாக பார்க்க இருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நடந்திருக்கிற ஐபிஎல் ஆக்ஷனில் எந்த டீம் பெஸ்ட்டாக டீம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த டீம் மெகா சொதப்பலா வழக்கம் போல் சொதப்பியிருக்காங்க? எதிர்பார்க்காம சொதப்பின டீம்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்தியா ஆஸ்திரேலியா உடைய பர்த் டெஸ்ட் பற்றி உங்களுடைய வியூஸையும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு இணைந்திருங்கள், தொடர்புங்கள். நன்றி, வணக்கம்.